ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் காலை மதிய உணவாக நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான உணவு செஞ்சுருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப்பு அவலை எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துடுவோம். நிறைய தூசி இருக்குங்க, அதனால் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை வடிச்சிருவோம். வடிச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ஒட்டை இழுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ இது கூட நான் 4 ஸ்பூன் தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பசும்பாலும் சேர்த்துக்கலாம், தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளாக தேங்காய் பால் சேர்த்துட்டு ஜீனி, நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க தேவைன்னா. நாட்டு சர்க்கரை இல்லாததுனால ஜீனி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் காலையில் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இப்போ அவல் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மதியத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 1 கப்பு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேனுங்க. நான் இது நைட்டு தான் இந்த இதை நான் செய்கிறேன். நேற்று நைட்டு எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ காலையில் எடுத்துட்டேன். பாருங்கள், வெயில் வந்துருச்சு. எடுத்தால் நல்லா அது புளிச்சிருக்குது. பாருங்கள், கலக்கி பார்க்கலாம். கீழே அடியில் மாவு இருக்குது, மேலே அந்த புளிச்சது தெரியுது உங்களுக்கு, ஃபார்ம் ஆகிருக்கிறது. நல்லா கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோம், இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏற்கனவே 3 கப்பு புளிக்க வச்சுருக்கோம். இப்போ இதில் 7 கப்பு ஊற்றி நல்லா அந்த அரிசியை நல்லா வேக வைக்கணும். அரிசி நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேங்க, அதனால சட்டுன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்தது நமக்கே தெரியுது. இன்னுமே கொஞ்சம் குழையட்டும். நீங்கள் அரிசி பச்சரிசி இல்லாட்டி நொய் குருணை கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சா. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்ச கேப்ப மாவு புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த கேப்ப மாவு போட்டதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், சட்டுன்னு அந்த மாவு இதாயிரும். ஆனால் நல்லா வேகணுங்க அந்த மாவு, இல்லாட்டி அந்த பச்சை வாடை, கேப்ப மாவுக்கு உண்டான பச்சை வாடை அடிக்கும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். அந்த காலம்லாம் இந்த மாதிரி கேப்ப மாவு, கம்பெல்லாம் இடிப்பாங்க. கம்பு சோளம்லாம் இடித்து இந்த மாதிரி கூழ் காய்ச்சி வச்சுருந்து வேலைக்கு போயிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ உடம்பும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் இதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோங்க. கூழுன்னா அதை கேவலமாக இப்போ நினைக்கிற காலமாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் இது மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே டயத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேப்ப மாவில் களியும் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கம்பு கூழில் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சு தண்ணி மோர் கலக்காமல் அதுக்கு நடுவில் ஒரு பள்ளம் பறித்து நல்லெண்ணெயும்
வெல்லமும் போட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பின்னாடி ஒரு துணியை வச்சு நம்ம வேடு கட்டணும். அப்போத்தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த மூடியில் இருக்க வேர்வையெல்லாம் இதில் வந்து படிஞ்சு ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். அதனால இப்படி நம்ம ஒரு துணியை வச்சு வேடு கட்டிடுவோம். வேடு கட்டிட்டு மேலே ஒரு மூடியை போட்டுடலாம். பாருங்கள், காலையில் கிண்டி மூடி போட்டுட்டேன். இப்போத்தான் எடுத்தேன். இப்போ ஒரு கப்பு தயிரில் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தயிராக ஊற்ற வேணாம், மோராக ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், தூள் உப்பு போட்டாச்சு. போட்டு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா நிறையா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு விஸ்க வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேடு கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப பக்கு கட்டலைங்க. ஏன்னா காலையில் தான் நான் இதை கிளறி வச்சேன். அதனால ரொம்ப பக்கு கட்டலை. அதையுமே நம்ம கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு குட்டி பாத்திரத்தில் ஒரு ஆளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், பசி தாங்கும். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு குழந்தையிலேருந்தே பழக்கி கொடுத்துடணும். அப்போத்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பாத்திரத்தில் கிளற முடியல, அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்து அதில் இன்னுமே நம்ம மோர்களை விட்டு கிளறி விட்டுக்குருவோம். அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறணுங்க. நீங்கள் வெறும் கேப்பக்கூழாக குடிச்சிங்கன்னா அவ்வளோ ருசி இருக்காது. அதனால இந்த மாதிரி மோர் கரைச்சி மோரோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம்லாம் கலந்து அது வந்து தனி ருசியாக இருக்குங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரைச்சிருக்குது. அதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. வெறும் இந்த கூழுக்கு வந்து வெறும் வெங்காயமே போதும். ஒரு சட்டி கூழு கூட குடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான காலை மதிய உணவு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.